5 4 3 எடப்புள்ளி வச்சு இந்த கோலம் போட்டிருக்கேன். ரொம்ப ஈஸியான கோலம் தான், கொஞ்சம் வித்தியாசமான கோலமும் கூட. போட்டு பார்ப்போமா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நடுவில் 5 புள்ளி, அடுத்தது 4, அடுத்தது 3, எல்லாமே எடப்புள்ளி தான். இப்போ நடுப்புள்ளியை ரவுண்ட் பண்ணிப்போமா? இதை சுற்றி 6 புள்ளி இருக்குல்ல, இதுலேருந்து ஒரு கோடு போட்டு அந்த 6 புள்ளியையும் சேர்த்துக்கலாம். இதே போல் நம்ம நிறைய கோலம் போட்டிருக்கோம் இல்லையா, அதே போல் தான் இதுவும். ஆறு புள்ளியும் சேர்த்துட்டோம். இதுக்கு கீழே இப்படி கிராஸாக ஒரு புள்ளி இருக்குல்ல, இங்கேருந்து அந்த கிராஸ் புள்ளிக்கு ஒரு கோடு. அதே போல் இங்கேருந்து இந்த கிராஸாக ஒரு புள்ளி இருக்குல்ல, அதுக்கு ஒரு கோடு. அதாவது என்னன்னா, ஒரு பக்கமும் 3 புள்ளி இருக்குது இல்லையா, ஒரு பக்கமும் 3 புள்ளி இருக்குது, 6 பக்கமும். அந்த 3 புள்ளியில் நடு புள்ளிக்கு இந்த கோடை நம்ம இழுக்கிறோம். இப்போ இந்த 3 புள்ளிக்கு நடு புள்ளிக்கு இந்த கோடு இழுக்கிறோம். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த 3 புள்ளியில் நடு புள்ளிக்கு இந்த கோடை இழுக்கிறோம். இப்போ 6 பக்கமும் கோடு இழுத்துட்டோம். இப்போ இந்த போட்ட கோட்டில் 3 கோடு போட போகிறோம். நடுவில் ஒரு சின்னது, நடுவில் சின்னதாக போட்டுட்டோம். அடுத்தது இன்னொன்று பெருசு. அடுத்த கோடு, 2வது கோடு கொஞ்சம் பெருசாக, அதை விட 3வது கோடு இந்த 2 புள்ளியையும் சேர்க்குற மாதிரி 3வது கோடு. இதே போல் இப்போ 6 பக்கமும் போட்டுட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கும் கீழே ஒரு கோடு, அதுக்கும் கீழே இன்னொரு கோடு, இந்த 2 புள்ளியையும் சேர்க்குற மாதிரி. இப்போ 6 பக்கமும் போட்டிருக்கோம். இதுலேருந்து இப்போ 6 பக்கமும் ஒரு புள்ளி இருக்குது இல்லையா, அந்த புள்ளியை இங்கேருந்து இப்படி ஒரு வளைவு, இந்த இடத்துல இந்த எண்ட் ஆகிற இடத்துல ஒரு வளைவு போட்டுட்டு இப்படி ஒன்று, இந்த புள்ளி முடிகிற இடத்துல இப்படி ஒன்று. இப்போ இந்த புள்ளியோடு சேர்த்து இப்படி பண்ணியும் இந்த புள்ளியையும் சேர்த்து வளைவு போட்டுட்டோம். இதை இப்போ சேர்த்து போட போகிறோம். 2 பக்கமும் 2 நிற்கிதில்ல, இதை சேர்த்த மாதிரி ஒரு டிசைன். இதை இப்போ சேர்த்த மாதிரி போட்டாச்சு 6 பக்கமும். இதுக்கு இடையில ஒரு சின்ன ரவுண்டு போடுவோமா? இந்த இடத்துல இடையில ஒரு சின்ன ரவுண்டு. அதில் கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். இப்போ புள்ளிகள் எல்லாம் போட்டு முடிச்சிருக்கிறோம். அடுத்தது இன்னும் கொஞ்சம் அதுக்கு அழகு பண்ணுவோம். இந்த 2 கோடு இருக்குல்ல, இதுக்கு இடையில கொஞ்சம் கலர் கொடுத்துடலாம். ரங்கோலியா பாடும்போது கலரில் தான் அழகு வரும் இல்லையா. இப்போ இடையில இருந்த இடத்துல, 2 கோடுக்கும் இடையில இருந்த இடத்துல கலர் கொடுத்துருக்கோம். இப்போ இதை ஜாயின் பண்ணிடுவோமா? தனித்தனியாக நிற்கிதில்ல, இப்போ இந்த 2 புள்ளியையும் இதுக்கு இடையில ஜாயின் பண்ணிடலாம். இப்படியும் இப்படியும். இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு இதில் ஒரு சின்ன பூ போல் போடுவோம்.
இங்கேருந்து குறுக்க ஒரு கோடு இதில் கிழிச்சிருக்கேன். கோலத்தில் இல்லை, நான் ஒரு டிசைனுக்காக இதை இங்கேருந்து ஒரு கோடாக கிழிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல சின்னதாக இதுக்கு இடையில் ஒரு சின்ன சின்ன ரவுண்டு போட்டு ஒரு அழகு பண்ணலாம். இந்த இடத்துல இதுக்கு இடையில் இருக்கிற இடத்துல அதில் ஒரு சின்ன புள்ளி வைக்கலாம். இதெல்லாம் நம்ம அழகுக்காக போடுறது தான் இல்லையா? இப்போது நடுவில் இந்த கோடு போட்டோம்ல, இந்த கோடுக்கு இடையில் ஒரு சின்ன வளைவு 6 பக்கம். இந்த இடத்துலலாம் நம்ம கலர் கொடுக்கணும்னா கொடுத்துக்கலாம், நம்மளோட விருப்பத்துக்கும் கற்பனைக்கும் தகுந்தபடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் போட்டு பாருங்கள். வித்தியாசமான வாசலில் ஒரு கோலம் போட்டு சந்தோஷப்படுங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.